இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே, சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இதனால் அவருடைய நாமத்தில் ஒன்றாகிய ஆலோசனை கர்த்தர் என்கிற அந்த நாமத்தின் பேரில் நம்ம சில காரியங்களை தியானிக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவாங்க. ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்தில் சுகம் உண்டாகும் என்று சொல்லி நீதிமொழிகள் 11:14 சொல்லுது. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால், சாலமன் ராஜா மரணம் அடைகிறான். மகனாகிய ரெகொபெயாம் ராஜ பதவிக்கு வருகிறான். சாலமன் ராஜாவுடைய முடிவு வேதனையான ஒரு முடிவு. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சோரம் போய் எச்சரிப்பையும் கேட்காமல் அசட்டை பண்ணி ஆண்டவரை அற்பமா அலட்சியம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிவிலே முடித்து விட்டார். மகன் ரெகொபெயாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே அவன் ராஜ்ய பதவியில உட்கார்ந்த உடனே முழு இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெரியவர் எல்லாம் வந்து ரெகொபெயாம் கேட்கிறார்கள், உன் தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் வச்சுட்டாங்க, அதிக வேலை பழுவை கொடுத்துட்டாங்க, நீ அதை லகுவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். தன் தகப்பன் ராஜ்யத்திலிருந்து மூப்பர்களை கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கும் போது அவங்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. கொஞ்சம் பொறுமையா அவங்க கிட்ட பேசு, அதோடு மட்டுமல்ல ஜனங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்க சொற்படி இது பண்ணி நல்ல வார்த்தைகளை சொல்லி வந்தீங்கன்னா அவங்க என்னைக்கும் உமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என்று கேட்டுக்கொள்கிறான் ரெகொபெயாம். அடுத்து தன்னுடைய நண்பர்கள் வாலிபர்களை கூப்பிட்டு கேட்கிறான். அவர்கள் ஆலோசனை கொடுக்கறாங்க. நீ அப்படிலாம் சொல்லாத, ஃபர்ஸ்டே கண்ட்ரோல் எடுத்துரு, ஃபர்ஸ்டே ஸ்ட்ரிக்டா இரு, ஃபர்ஸ்டே நீ சொல்லி இது மிரட்டி வை அப்படிலாம் கொஞ்சம் தவறான ஆலோசனை கொடுக்கறாங்க. 3 நாள் கழித்தவங்க வரும்போது அந்த முதியோருடைய ஆலோசனை அற்பமாய் அதை உதறி தள்ளிவிட்டு தன்னை சுற்றியுள்ள வாலிபர்கள் நண்பருடைய ஆலோசனை கேட்டு, என்னுடைய தகப்பன் வைத்த நுகத்தை காட்டிலும் நான் உங்கள் மேல் வைக்கிற நுகம் பெருசா இருக்கும், நான் கொடுக்கிற வேலை கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடினமான வார்த்தை சொல்லும் பொழுது இஸ்ரவேலின் கோத்திரங்கள் சிதறுகிறது. ரெகொபெயாமுக்கு பங்குன்னு சொல்லி பிரிந்து போய்விடுகிறார்கள், எதிராக மாறிவிடுகிறார்கள். ஆலோசனை எவ்வளவு அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்தின் கட்டமைப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. கூடி சேர்ந்து வாழணுங்கிறதுக்கு யாருக்குமே மனசு கிடையாது. நான் சுதந்திரமா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் தான் இன்றைய இளைய சமுதாயத்தின் எண்ணங்களும் நோக்கங்களும் விருப்பங்களுமா மாறிடுச்சு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிற ஆள். அதுதான் நம்முடைய ஆண்டவர். இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை கர்த்தர். அவர் யோசனையில பெரியவர், அதை மறந்துவிடக் கூடாது. அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குமாம், அவர் செயல்கள் எல்லாம் மகத்துவமாக இருக்குமாம். ஒரு அருமையான குடும்பத்தை நான் அறிவேன். கணவன், மனைவி, பிள்ளைகள் வளர்ந்து நல்ல ஆளாகி வந்துட்டாங்க. 3 பிள்ளைகள் அவங்க குடும்பத்துல. தகப்பன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன், தாயும் அப்படித்தான். நன்றாக ஜெபிப்பார்கள், எல்லா ஆலயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஆண்டுடைய காரியத்துக்கு தான் பிரியாரிட்டி. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கும் இயேசுவை காண்பித்து வளர்த்தாங்க. உலகத்தை காண்பித்து, உலகத்தின் சிகரங்களை காண்பித்து அல்ல. பிள்ளைகள் வளர்ந்தாங்க, திருமணம் பண்ணி வச்சாங்க, சேர்ந்தே வாழ்ந்தாங்க. தகப்பன் வியாதி படுக்கையிலே மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சூழ்நிலை வரும்பொழுது கூட பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுறாரு, எல்லாத்தையும் பேசுவோம். பிள்ளைகள் உட்கார்ந்து ஆலோசனைகளை கேட்கறாங்க. கேட்டு, நான் உங்களை ஆண்டவருக்கு பிரியமா வளர்த்துட்டேன், இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, குடும்பமா பிள்ளைகளா ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க. உங்க பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயத்துல வளர்க்கணும். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய காரியங்களை காண்பித்து வளருங்க, இயேசுவை காண்பித்து வளருங்க, அவரை பின்பற்றதுக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுங்க. அதை விட்டுட்டு உலகத்தின் மேன்மை, உலகத்தின் காரியங்களை காமிச்சிங்கன்னா பிள்ளைகள் வழி விலகி போயிருவாங்க.
இந்த ஆலோசனை அப்படியே கேட்டு இன்னைக்கு அப்படியே நடக்கிறாங்க. பிள்ளைகளும் வளர்ந்து படித்து எல்லாவற்றிலும் சாதித்துக் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறார்கள். அன்னைக்கு அநேக நேரத்திலே அநேக பெரியவர்கள் பெற்றோர்கள் கூட துராலோசனை கொடுத்துருந்தாங்க. இப்படிதான் அதுதான் சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மறந்து படிப்பு மற்ற காரியம் அது இதுண்டு கொடுத்து கடைசியில பிள்ளைகள் யாருக்குமே உதவாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நமக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் யார், அல்லது ஒருவேளை ஆலோசனை கொடுக்க எனக்கு யாருமே இல்ல, நான் அன்னைக்கு கொடுத்த ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கவங்க இருந்தா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன், என் குடும்பம் அப்படி ஒண்ணு இல்லாம போயிருக்காது, அல்லது இப்படிப்பட்ட பாதிப்புக்குள் வந்திருக்க மாட்டேன்னு புலம்புறீங்களா? இன்னும் காலம் கடந்து போகல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு பூமிக்கு அனுப்பப்பட்டு பிதாவின் சித்தத்தை செய்து 2000 ஆண்டுகள் தாண்டிடுச்சுதே. நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்போம், குடும்பத்தில் அனுமதிப்போம். ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனைகள் நிரம்பி இருப்போம். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் மாறிடுவோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல ஆலோசனைகள் இருக்கும் பொழுது, அங்க அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கும் பொழுது அங்கு சுகம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. குடும்பங்களை எல்லாவற்றையும் பிசாசனம் சிதறடித்து விட்டான், நன்மைகளை கெடுத்து விட்டான். எல்லா பக்கங்களும் சிதறடிக்கிறவனுடைய கிரியைகள் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்திலே, துராலோசனைகள் பெருகி இருக்கிற இந்த நாட்களிலே நல்ல ஆலோசனை கொடுக்கிற நீங்க ஆவியான தேவன் இந்த நாட்களிலும் கிரியைகளை நடப்பி இருப்பீராக. ஒருவருடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிறைத்து உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தை குறித்து போதிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் சொன்ன வார்த்தையின்படியே எந்தெந்த குடும்பங்களுக்கு எந்தெந்த தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல முடிவெடுக்க முடியல, என்ன செய்ய தெரியல, தப்புள்ள வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படிப்பட்ட நிலைமையில போயிட்டு நெக்ஸ்ட் அடுத்து நான் என்ன செய்ய, எனக்கு ஆலோசனை நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார்களோ, பரலோகத்தின் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆலோசனை கொடுப்பீராக. அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். ஆலோசனை பெற்றுக் கொள்வோம், அதன்படி நடப்போம். ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம்.